ஸோ ஆக்சுவலாக இனிமேல் நீங்கள் வந்து இந்த ஃபியூஷன், கிராஃப்டிங், அதுக்கப்புறமா ஆர்மரி, ஸோ இதெல்லாம் என்ன விஷயம்னே தெரியாமல் இருக்கீங்கன்னா, ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இன்னும் ஒரு சில பிகினர் டிப்ஸ் அண்ட் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் எது எப்படி எப்படி ரன் பண்ணலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிறேன். ஸோ ஐ ஆம் ஸ்பார்க், வெல்கம் டு ஸ்பார்க்கி பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து திருப்பியும் டீமன் கிங்கோட லாங் ஸ்வார்ட் வந்து கிடச்சிச்சு. நான் திருப்பி அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வக்குக்கு நான் வச்சுருக்க 3 SSRக்குமே 3 காப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் சாஹென்னை A3யில் வச்சுருக்கேன். ஸோ A3ன்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு கிரேட்டான ஒரு விஷயம்னு உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக புரியும். ஏன்னா இப்போதைக்கு நான் ஏன் வந்து இந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசனே அதுதான். ஏன்னா சாஹெனோட A3 பற்றி நான் வேணால் தனியாக ஒரு வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த ஃபியூஷனுன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபியூஷனுன்றது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ லோ டயர் மானா கிறிஸ்டல்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக மிஷன் சேலஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஈவன் ஒரு சில டைமில் கேட்ஸில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆர்மரினா என்ன விஷயன்றதை பார்க்கலாம். ஸோ ஆர்மரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட SSR வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட டோட்டல் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் இப்படி தான் வந்து 1000 பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பேன். பேசிக்காக அது 3000 தான் இருக்கணும். ஆனால் என்கிட்ட 4400 கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து அதுதான். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சிலது இருக்கு இல்லையா, அந்த பேட்டில் டயர், அதுக்கப்புறம் ஆர்மரி, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் கமிஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக்கை வந்து போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்த கிராஃப்டிங்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி SSR வெப்பன்ஸ் வந்து எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து போட்டோம். ஸோ முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஆர்டிஃபேக்டோட என்ஹான்ஸ்மெண்ட் சிப்பை வந்து எப்படி இது பண்ணுறது நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் மானா கிறிஸ்டல் எக்ஸ்சேஞ்ச் ஷாப் போயிட்டு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த அட்வான்ஸ்டு மானா கிறிஸ்டல் வந்து வாங்கணும். ஸோ ஏன்னா உங்களுக்கு எல்லா கிராஃப்டிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முக்கியமாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க, அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பிளேயர் ஸ்கில் ஸ்க்ரோல் இருந்துச்சுன்னா அதை அந்த 3 வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து 1 or 2 வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு என்கிட்ட ஸ்கில் ஸ்க்ரோல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வேணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த 5 ஸ்லாட்ஸில் என்ன வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். ஆல்ரெடி வீடியோஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங். ஸோ கிராஃப்டிங்லாம் எதுவுமே இதில் வந்து அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது. அதுவும் இல்லாமல் கிராஃப்ட் பண்ண இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 15 லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணால் தான் வந்து இது என்ஹான்ஸ்மெண்ட்டே பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசோர்ஸஸ். ஸோ பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஷன். ஸோ ஃபியூஷன் விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி ப்ரோ இதை பண்ணுறது எனக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி. இது எதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா தெரிலன்றீங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ரூயின் வந்து கொடுக்கும். ஸோ ரூயின் ஸ்டோன்ஸ் தெரியும் இல்லையா, நம்மளுக்கு நான் எக்ஸாம்பிள் இந்த சங்ஜின் இருக்கா இல்லையா, ஸோ அவனோட ஸ்கில்ஸில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூயின்ஸ் வந்து கீழே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாட்ஸில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூயினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் இருக்கும். இப்போ நான் வச்சுருக்க இந்த ரூயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி பவர் இருக்குது. அந்த பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் டேமேஜ் டீல் பண்ணும். அதுவும் 900 டேமேஜ். ஸோ 900 டேமேஜ்ன்றது ரொம்ப கம்மி கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்ததே வந்து கிடச்சிருச்சுன்னா ஸோ இந்த ஸ்கில் ரூயினில் எபிக் ஸ்லாட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஏற்கனவே நீங்கள் 3 வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே ஆட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பிக்கான ஒரு ரூயின் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. நார்மலோட எப்பிக்காக கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடருமே அப்படி தான். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனில் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு சில சேலஞ்சஸில் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் எடுத்த அந்த ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்கில்லோட ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஃப்ட் பண்ணி ஃபியூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை இது பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான லெவல்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஏற்ற முடியும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் எப்படியே விட்டுறக்கூடாது, லெவல் அப்லையுமே பார்க்கணும். இந்த ஸ்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டஸ்ட்டு ஸ்கில்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த பிரேக்கை வந்து எடுத்து கொடுக்குறதே இந்த ஸ்கில் தான். அதுக்கப்புறம் இந்த டெத் டான்ஸ். ஸோ உங்களுக்கு தனியாக சங்ஜினோட வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் வச்சுருக்க இந்த 2 ஸ்கில் வந்து அல்டிமேட்டான ஒரு ஸ்கில்ஸு. ஸோ அதனால் அதை வந்து
வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதை வந்து எப்பயுமே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கீழே இருக்க இந்த கியூட்டி ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் அல்டிமேட் ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணேன். நான் தான் வந்து அப்கிரேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மரி. ஸோ இந்த ஆர்மரின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மார்க் ஆஃப் டைம்ன்ற ஒரு ரிசோர்ஸ் வச்சு தான் நம்மளால் ஈஸியாக வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மார்க் ஆஃப் டைம் இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டயரில் இருக்கேன். செகண்ட் டயருமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ +2ன்னு காட்டுது பார்த்திங்கன்னா அதில். ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 70 மார்க் ஆஃப் டைம்ஸ் இதுலேயும் 70 மார்க் ஆஃப் டைம்ஸ் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஆர்மரி போனஸ் டோட்டல் பவர் 1000 இருக்குது பார்த்தீங்களா. ஆல்ரெடி எனக்கு 1000 2000 ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு 1000 போட்டுனா 5000 வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டோட்டல் டீம் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான், பேட்டில் டயர். ஸோ பேட்டில் டயருன்றதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சர்டைன் லெவலில் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் அன்லாக் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட டோட்டல் டீம் பவர் வந்து அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். அதை தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட 169 இருக்குது, எனக்கு 170 மாற்றணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசையாக இருந்துச்சு, நான் வந்து திருப்பியும் ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னோடய குட் லக்லாம் இல்லை, பேட் லக், என்னால் இதில் பண்ண முடியல. அதுக்கப்புறமா நான் வேறு ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னோட டீம் பவருமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 1,70,000. ஸோ என்னோட சாப்டர் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 15th டயர் வந்து ரீச் பண்ணோம் பேட்டில் டயரில். ஸோ இப்போ நம்ம 14ல் இருக்கோம். 15 போனால் 174 தேவைப்படுது. இப்போ நம்ம 169ல் இருக்கோம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 170 வந்தாச்சு. ஸோ எனக்கு ஒரு பெரிய ஒரு லட்சியமாக இருக்குது. ஏன்னா இதை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேம் ரொம்ப ஈஸி ஆயிரும். ஸோ அதனால் பேட்டில் டயரில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வந்து ஏன் சாஹேனை பற்றி அப்படி சொல்கிறேன்னா, நம்மளது சங்ஜின்வோட டோட்டல் பவரே 60,000 வச்சுக்கோங்களேன். சாஹேன் நான் 55,000 வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான ரீசன் அந்த கேரக்டரில் வந்து பர்டிகுலராக ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இது மேனேஜ் டீம்ஸில் வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த டீம் வேணுமோ அந்த டீம் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மோடு ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த டீம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் வந்து மாற்றணும்னு அவசியமே கிடையாது, அதுவாகவே டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மோடு. ஒன்ஸ் உங்களோட பிளேயர் டீம் ப்ளஸ் இந்த ஹண்டர்ஸ் டீம் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகேன்ற மாதிரி அங்கே கன்ஃபார்ம் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டீம் செட் ஆயிரும். ஸோ அதனால் அவங்களால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சால் அடுத்த மாதத்துக்குள்ளே நம்ம 1K அடிக்கிறோம். ஸோ அதனால் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணாதான் பார்க்குறவங்களாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நான் ஹார்ட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி ஸ்டேஜில் தான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் இங்கே ஓப்பன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டீம் வருது பார்த்தீங்களா, அங்கே கொடுத்தோம் இல்லையா மேனேஜ் டீம்ஸில். ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களோட டீம்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அது வந்து ஒரு வேஸ்ட் டைம் கன்சியூமிங். ஸோ அதனால் அது வேணாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கமிஷன். இது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து கேட்ஸ் வந்து கிளியர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளியர் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகும். இது வரைக்கும் நான் 8 வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து 15 டைம் கிளியர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 8 மான்ஸ்டர்ஸை 15 டைம் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களால் அதுலேருந்து ஸ்பெஷல் டோக்கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹண்டர் ப்ரிவ்யூ. ஸோ இதுவுமே ஒன்றும் கிடையாது. உங்களோட கேரக்டர் ட்ரையல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட சப்போஸ் சாய் ஜாங்கின் இல்லைனா அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விளையாடி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விளையாடி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ட்ரேசஸ் ஆஃப் ஷேடோ வந்து 150 தேவைப்படுது. நான் புதுசாக ஷேடோ அன்லாக் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ண போகிறேன் இக்ரிஸை எலைட்டாக. ஸோ நைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த சேலஞ்சஸில் வந்து நின்றக்கூடாது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நினச்சா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 25 தான் ஈஸியாக வந்து சேர்த்துடலாம். பட் ஆனால் எனக்கு இப்போது இன்னும் ஒரு 75 கிட்ட வந்து தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணி வந்து சேர்த்துட்ருக்கேன். எப்படியாச்சும் வந்து இக்ரிஸை ப்ரொமோட் பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுறேன், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.